இந்த ஆண்டாள் பெருமாள் காதல் கதை இருக்கே, சூடித்தந்த சுடர்கொடியே சோகத்தை நிறுத்திவிடு, நாளை வரும் ஆளை என்று நம்பிக்கை வளர்த்துவிடு, நம்பிக்கை வளர்த்துவிடு. முத்து நீங்களா? இப்ப இந்த வாய்ஸ் இங்க வந்ததுக்கும் நான் சொல்ல போற கதைக்கு ஒரு பெரிய கனெக்ட் இருக்கு. அதை கடைசியா பார்க்கலாம். இப்ப கதைக்குள்ள போலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் பக்கத்துல பெரியாழ்வாரோட வீடு இருக்கு. அங்க ஒரு துளசி மாடத்துல ஒரு பெண் குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தை எடுத்து அவர் கோதைன்ற பேர்ல வளர்க்குறாரு. அவங்க வளரும் போதே கிருஷ்ணரோட ஒரு பெரிய பக்தியா இருக்காங்க. அது அப்படியே போற போக்குல கிரஷா மாறி அது அப்படியே லவ்வா மாறிடுது. பெரியாழ்வாருக்கு பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு மாலை படைக்கிறதுங்கிற பழக்கம் இருந்திருக்கு எப்போதுமே. அப்ப கோதை என்ன பண்ணிருக்காங்க, டெய்லியுமே அந்த மாலையை போய் எடுத்து போட்டு பார்த்துட்டு நம்ம பெருமாளுக்கு சரியா இருப்போமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு அதை கழட்டி வச்சுறாங்க. இதே மாதிரி டெய்லி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பெரியாழ்வார் அவங்க அந்த மாலையை எடுத்து போடும்போது பாத்துறாரு, பெருமாளுக்கு போடுற மாலையை நம்ம மோந்து கூட பார்க்க கூடாதேமா, அதை இப்படி எடுத்து போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திட்டி அமுச்சு விட்டுட்டு அவர் மாலையை படைக்காம அன்னைக்கு போய் தூங்கிடுறாரு. போய் தூங்கினதுக்கு அப்புறம் பெருமாள் அவரோட கனவுல இன்னைக்கு ஏன் நீ எனக்கு மாலை படைக்கல அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும்போது என் பொண்ணு அந்த மாலையை எடுத்து போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட சொல்றாரு. அவ போட்டு கொடுத்த அந்த மாலை தான் எனக்கு ரொம்ப மனமா இருக்கு, இனிமே டெய்லி அவ போடுற மாலையை எனக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி பெருமாள் சொல்லிட்டு போயிடுறாரு. போனோடனே பெரியாழ்வார் காலைல எந்திரிச்சு டெய்லியும் கோதை கிட்ட அந்த மாலையை கொடுத்து அவங்க போட்டு அந்த மாலையை வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு போறாரு. இதே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா கோதையோட கல்யாண வயசு வந்துருது. சரி மாப்பிள்ளை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பெரியாழ்வார் போய் என்ன மாதிரி மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. இங்க இருக்க லோக்கல் பாய்ஸா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் கல்யாணம் பண்ணா பெருமாளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி கோதை சொல்லிடுறாங்க. அப்ப பெரியாழ்வார் நம்மளே பெருமாளுக்கு மாலை போடுறதோட இருக்கும், இது என்ன அவர் நமக்கு மாப்பிள்ளையாக்க ட்ரை பண்ணுதே அப்படின்னு நினைச்சிட்டு சரி போமா அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிடுறாரு. அப்ப மறுபடியும் பெருமாள் பெரியாழ்வார் கனவுல வராரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன் பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே சமயத்துல பாண்டிய மன்னருக்கும் அதே கனவு வருது, கோதை பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பெரியாழ்வார் அந்த கனவு கோதைகிட்ட சொல்லி சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அப்போ அந்த கல்யாண வேலையில யாரு பாக்குறான்னு பார்த்தா பாண்டிய மன்னன். ஏன்னா அவருக்கும் அதே கனவு வந்துச்சுல. சரி அங்க போனதுக்கு அப்புறம் கோதை அங்க இருந்து பெருமாளை நேருக்கு நேரம் அப்ப பாக்குறாங்க. பார்க்கும்போது அவங்களோட பக்தி, கிரஷ், காதல் எல்லாம் சேர்ந்து அப்படியே கண்ணீரா வலியுது. கோதை போய் பெருமாளை கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சோனே கோதை ஆண்டாளா மாறிட்டாங்க. அவ்வளவுதான் கதை. நம்ம முன்னாடி சொல்லிருப்போமே அந்த வாய்ஸுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குன்னு. மார்கழி திங்கள் பாட்டை எழுதுனது வைரமுத்து. அதான் சொன்னேன், சர்ச்சையும் இருக்கு, அதை நம்ம அப்புறமா பேசுவோம்.